சார் நான் செத்துருவேன் பயந்துட்டியா? சார் அது உண்மை சொன்னா நான் நிஜமா பயந்துட்டேன் சார். அவன் சடனாக உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு அவன் நமக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் இதர். சார் இது வரைக்கும் எல்லார்கிட்ட இருந்து உங்களை பற்றி பாதி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சார். கோவையில் ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்கவுண்டர் பண்ணதை கேள்விப்பட்டேன் சார். ஆனால் அந்த பசங்க அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது சார். திருச்சியில் 4 கூலி வேலை செய்கிறவங்க நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 4 பேரும் சீக்கிரட்டாக பாம்பு ரெடி பண்ணுற பேட்ச்னு நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன் சார். 5 அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் வார்னிங் கொடுத்ததா சொன்னாங்க சார். நீங்க வார்ன் பண்ணி அமைச்சிருக்கீங்கன்னா அவங்க எவ்வளவு கேவலமானவன் அதிலேயே புரியுது சார். ஆனா என் டவுட்ல ஒண்ணுதான் சார், அந்த சத்யாதான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். இவருக்கு மூடு வந்தா போட்டு தள்ளுவாரோ? ஷோ ஹைதர் சார் கையை கொடு சார். என்ன இது? 9. ஹோம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 9, ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 6. ரெண்டும் நிஜம்தான், ஆனால் உண்மையான நிஜம்னு ஒன்று இருக்குது. அந்த பசலை பற்றி யோசி. நீயே ஒரு பசில், இதில் எக்ஸ்ட்ராவா ஒரு பசில் வேறையா? கால் ஹைதா கரெக்ட் டைம்ல அடிச்சிங்க சார். கால் என் மேலே ஃபயரிங் நடந்துச்சு. நீ எங்கே இருக்கீங்க சார்? go to the opposite hotel immediately. எஸ் சார். அங்க தான் ஷூட் பண்ணாங்க. go fast. யார் இவன்? ஹலோ, நான் பிரகாஷ் பேசுறேன். சார் உடனே போய் எங்க சத்யா இருக்கானு பார்த்து சொல்லு. இப்பயே போகணுமா சார்? சீக்கிரமா. கேவலமான ஜெயில் பழப்பு, நாய் பழப்புடா. உங்களை சொல்ல சார், இதை போயிடுறேன் சார். அவன் இங்க இல்ல சார். வாட்? என்ன சொல்ற? அவங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆனான்னு செக் பண்ணு. ஃபாஸ்ட். அங்கதான் சார் போறேன். come on சரியா செக் பண்ணு. சார் என்னாச்சு? அது அவன் இல்ல சார், வேற யாரோ. பாரு சீக்கிரம் பாரு. இத பாக்குறேன் சார். டேய் சத்யா, இந்த டைம்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? சார் இங்க ஒருத்தன் இருக்கான் சார். சார் அவனை போலவே இருக்கான் சார். சார் அவன் கிடைச்சான் சார், நான் பாத்துட்டேன். என்ன செல்ஃபியா? சார் சொல்லு. தொடச்சிட்டான் சார். என்ன கிடைச்சிட்டான் சார். நிஜமாவா? ஆமா சார். அவன் மேல சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். இவன் யாரு? கோவா பூரா சுத்த விட்டு இப்ப எங்க கூட்டு வந்திருக்காரு? சைக்காட்ரிஸ்டா? சார் சைக்காட்ரிஸ்ட பார்க்க வந்திருக்கோம். இங்கதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்டா சார்? ஜோக் சார். இன்னா அவுட்டா இருக்கானா போயிட்டானா சார்? ஐயோ சார், சார் சீக்கிரம் வாங்க சார். சார் வாங்க சார். சார் என்ன சார் வேடிக்கை பார்க்கறீங்க? வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார், சீக்கிரம் சார். டாக்டருக்கு நேரம் நல்லா இருக்கு. ஏன் சார், என்னதான் உங்க ப்ராப்ளம்? எதுக்கு இந்த முட்டாள்தனமான முடிவுக்கு வந்தீங்க? முட்டாள்தனமா? இங்க வா. அதை நான் பண்ணல தம்பி, என் பேஷண்ட் ராஜேஷ். அவன் சூசைட் அட்டன் பண்ணானா, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு பண்ணி பார்த்தேன். இந்த ஸ்டூலுக்கு ஆடி ஒருவேளை அவன் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு செத்து போயிருந்தா? ஜோக்கா? அறிவுபூர்வமா ஒரு கேள்வி கேட்டா ஜோக்கா? கார்ன்ஃப்ளெக்ஸ் தேங்க்யூ. குட் ஃபார் ஹெல்த். வேஸ்ட் சார் நீங்க. உங்களுக்கு வேண்டாமா? டாக்டர் கால் பண்ணியிருந்தீங்க. விஷயம் என்னன்னா டாக்டர், என்ன ஒரு பேட்ச் ஸ்மெல்? அது வேற ஒன்றும் இல்லை, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் தான். என்ன ஃப்ளேவர் இது? கார்ன்ஃப்ளெக்ஸ்ல கோமியம் கலந்துருக்கு. குட் ஃபார் ஹெல்த். ஹலோ ஹலோ ஹலோ, அதுல விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாம் கலந்துருக்கியா? யோ வேண்டான்னு சொல்லிருக்கல. இதனால ஏன் சார் காப்பாத்துனீங்க? அது தண்ணி நினைச்சியா? வாட்டர். லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். மிஸ்டர் பிரகாஷ், இந்த போர்டில் உங்களுக்கு என்ன தெரியுது? வெள்ளை போர்டில் கருப்பு புள்ளி. உனக்கு கருப்பு புள்ளியை சுத்தி வெள்ளை போர்டு. நார்மல் பிஹேவியர்ஸ் இருக்கவங்க இப்படி பிரகாஷ் மாதிரி பதில் சொல்லுவாங்க. பட் சைக்கிக் பிஹேவியர்ஸ் இருக்கிற அப்நார்மல் கைஸ் லைக் சத்யா, ஹைதர் மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க எப்பவும் நெகட்டிவா தான் யோசிப்பாங்க. அப்படியே தொங்க விட்டு. இட்ஸ் பிபிடி,
பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். பேசிக்காக சென்சிட்டிவ். இவங்க ரிஜெக்ஷனை தாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இவங்களுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியில் வந்துடும். மிருகமா? எஸ், அனிமல். அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். எனக்குள்ள இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கும், அவனுக்குள்ள கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னையே டார்கெட் பண்றான். ஆனால் அந்த சத்யாவுக்கு அவன் கண்ட்ரோலில் இருக்காது. வைல்டு அனிமல் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட், கோபத்தில் சிரிக்கிறது, சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, வைல்டாக பிஹேவ் பண்ணுறது, இது கன்ஃபார்ம்டா பிபிடி தான். இந்த சத்யா கேத்ரின் அவனை விட்டுட்டு போயிட்டாலேன்னு கொன்னுட்டான். அதுக்கப்புறம் கேத்ரின் மாதிரியே இருக்க ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க இவ கூட விட்டுட்டு போயிடுவாளோன்னு நினைச்சு கொன்னுட்டு இருப்பான். ஒரு டாக்டரா இவன் மென்டல் இல்னஸ்னால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சர்டிஃபை பண்ணணும். ஆனா ஒரு மனுஷனா நான் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இவன் மட்டும் வெளியில வந்துட்டா இன்னும் பல பேரை சாகடிப்பான். ஸோ டூ வாட் எவர் யூ கேன், பட் டூ இட் ஃபாஸ்ட். சார் கிளாஸ் முடிஞ்சு சார், போலாம். ஓகே டாக்டர். கபடியில் அவனை ஒன்றும் பண்ண முடியாது சார். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அவன் உடம்பு கூட அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடுறேன். குட் ஈவினிங் சார். லெட்டர். என்னது, ரிசைனிங் லெட்டரா? இல்லை சார், ரிஃப்ரெஷ்மெண்ட் லெட்டர் சார். 2 days லீவ் வேணும். 365 days இவங்க பழஞ்ச முகத்தை பார்த்து வீட்டுக்கு போனேன். ரொமான்ஸில் மூட வர மாட்டேங்குது சார். என் பாடியில் வோல்டேஜ் கம்மி ஆயிடுச்சுன்னு என் கூட சண்டை போட்டு நேற்று நைட்டே ஓடி போயிட்டா சார். எவன் கூட? பிறந்த வீட்டுக்கு சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு மசாஜ் சென்டருக்கு போய் அழகான பொண்ணுங்களோட ஃபுல் பாடி மசாஜ் வித் ஹாப்பி எண்டிங் பண்ணிக்கிட்டா நரம்பெல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும் சார். அதே வோல்டேஜில் பப்புக்கு போய் பார் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடினா அந்த கிக்கில் என் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி என் சேர்ந்துருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். பப்பையை எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டா? சூப்பர் சார். அப்படியே எல்லாருமே ரிஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கில்பான் சான்ஸ்க்கு நான் ரெடி பண்றேன் சார். அதுவும் ஆடம்பரமா கவர்மெண்டோட ஃபண்ட்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். ஹலோ மாடல் கோஆர்டினேட்டர், நீ என்ன பண்ணுவே தெரியாது. ஃபுல் செட்டப் போட நைட் ஜான், உனக்கு இதுதான் கோல்டன் சான்ஸ். அவன் சாகவும் கூடாது, லைஃப்ல எப்பவும் கபடியும் ஆடக்கூடாது. ஓகே சார். பாருங்க சார், அந்த சைக்கோங்களை எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. எந்த மனுஷனாவது இப்படி அடிப்பானா சார்? நீங்க சொன்ன கேட்க செல்ஃபி எடுத்துக்கலாமே, கொஞ்சம் ஃபேவரா இருந்தீங்கன்னா. என்னாச்சு? என்னாச்சு? போட்டுருவான். இது வரைக்கும் 2 பேரை போட்டிருக்கேன். முதல் ஆளு கை மட்டும் தான் கிடைச்சது, 2வது ஆளு எதுவுமே கிடைக்காது. போட்டுருவான். அவன் எங்க? போலீஸ் தான் என்னடா நினைச்சிட்டு இருக்க? சரியான போலீஸ் இது வரைக்கும் பார்க்கல. நான் காட்டுறேன். நான் ஒன்ன மாதிரி பயந்தாங்களுக்கு கிடையாது. நானும் சாகடிப்பேன், ஆனா பாடியை விட்டுருவேன். என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஜெயில இருந்ததுனால படைச்சிட்டேன், அதே வெளியே இருந்ததை போட்டு தள்ளிருப்பேன். ரொம்ப சூடாக இருக்கீங்க பிரகாஷ். நானும் அதை தான் சொல்ல வந்தேன். ஜெயிலாக இருக்கிறதுனால நீ தப்பிச்சிட்ட. இதே வெளியில இருந்தா போனம் கூட கிடைக்காது. அடிங்க பிரகாஷ். கோவம் வருதா சார்? வரணும். இன்னும் 48 hours தான். அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆல்பர்ட்டுக்கு யாருக்கும் கிடைக்க மாட்டேன். ஐ அம் a free man. கூட்டு போங்க இல்ல அடி வாங்கிட போறாரு. உங்களுக்கு பேருல வெறுப்பேத்துறான் சார். சொல்றது கேளுங்க. வாங்க போலாம். பிரகாஷ், நீ இப்படி தலைகீழ நின்னு தவம் பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். இன்னும் 48 hours தான் இருக்கு. Come on, fast. Your time starts now.